Hi students, welcome back to our channel. Today we are going to see the poem explanation from 7th standard English Samachir book, term 3 unit 1 poem Sea Fever. The explanation with Tamil meaning and book back exercises with answers. This poem is written by John Masefield. இந்த போயமில் அவர் என்ன எழுதியிருக்காருனாக்க ஆல்ரெடி ஒரு வாட்டி இவர் சீக்கு போயிட்டு வந்திருக்காரு. எகெயின் ஹி வாண்ட்ஸ் டு கோ பேக் டு த சீ. ஏன் அங்கே அவர் போகணுன்னு ஆசைப்பட்றாரு, அங்கே என்னென்னலாம் பார்க்க போகிறாரு, அங்கே யார் கூட போகணும், எந்த நாளன்னைக்கு போகணும், எந்த வேலை போகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சூப்பர்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதை கேட்க நமக்கும் ஒரு வாட்டி சீக்கு போயிட்டு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தோணும். வாங்க போயம்குள்ளார போகலாம். First let me explain the title Sea Fever. Sea feverனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சீக்கு போனாலே அல்லது சீயை பார்த்தாலே ஃபீவர் வருமே, அந்த ஃபீவர் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஹோம் சிக்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வேர்டு HOME ஹோம், SICK ஹோம் சிக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டை நினச்சி கொஞ்சம் சிக்காக ஃபீல் பண்ணுவாங்க, எப்படா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹோம் சிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஃபீலிங்கை ஹோம் சிக்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இவர் சீக்கு போகணும், எப்படியாவது நம்ம அந்த சீக்கு போகணும், அகெயின் கோ பேக் டு த சீ அண்ட் என்ஜாய் த அட்மாஸ்ஃபியர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஃபீலிங்கோட ஒரு க்யூரியஸாக ஹீ ஹேஸ் ரிட்டன் திஸ் போயம். ஸோ அந்த சீயை பற்றி அதில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி எழுதுறதுனால திஸ் போயம் இஸ் நேம்ட் Sea Fever. வார்ம் அப் ஆக்டிவிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெஸ்கியூ த சிங்கிங் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெஸ்கியூ அப்படின்னா காப்பாற்றுறது அப்படின்னு அர்த்தம். சிங்கிங் அப்படின்னா மூழ்கிட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மூழ்கி கொண்டிருக்கும் வார்த்தைகளை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் 8 வேர்ட்ஸ். அந்த 8 வேர்ட்ஸும் சிங்க் ஆகிட்டுருக்கு வாட்டரில், சி வாட்டரில், அதாவது மூழ்கிட்டுருக்கு. பாதி வேர்ட்ஸ் மேலே தெரியுது, மிச்ச பாதி வேர்ட்ஸ் உள்ளார இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆல் தோஸ் வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு ஒன்லி சி. அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது என்னன்னு கொஞ்சம் அப்படியே யோசித்து பார்த்து கீழே அந்த 8 லைன்ஸ் இருக்கு இல்லையா, வி ஹாவ் டு ஃபில் இட் அப். ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் YAGE அப்படின்னு இருக்கு. ஸோ வாயேஜ் அப்படின்னு வரணும். ரைட் பண்ணிக்கோங்க. VOYAGE வாயேஜ். வாயேஜ் அப்படின்னாக்க பயணம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு WAV அப்படின்னு இருக்கு. அதாவது வேவ்ஸை தான் சொல்கிறாங்க. WAVES வேவ்ஸ் அப்படின்னா அலைகள். அடுத்தது SHல வர வேர்டு ஷார்க். SHARK ஷார்க். ஷார்க் அப்படின்னாக்க சுறா மீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் சுறா மீன். HARB நெக்ஸ்ட் வேர்டு வந்து HARBன்னு இருக்குது. HARBயில் ஸ்டார்ட் பண்ணுற வேர்டு ஹார்பர். ஹார்பர் மீன்ஸ் துறைமுகம். அடுத்தது ISL. அதோட மிச்ச கம்ப்ளீஷன் எப்படி இருக்கும்? ஐலேண்ட். ISLAND ஐலேண்ட். ஐலேண்டுனா தீவுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்டு எது சிங்க் ஆகிட்டுருக்கு? EXP. ஸோ the word might be export. EXPORT எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட்னா ஏற்றுமதி பண்ணுறது. கடல் வழியாக ஷிப்லலாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் எக்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் வேர்ட் என்ன? VIGATE. ஸோ அப்போ அந்த வேர்டு என்னவாக இருக்கும்? நேவிகேட். NAVIGATE. நேவிகேட் அப்படின்னா இதன் வழியாக செல்லுதல். அதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அந்த சி வழியாக போகிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்டு SAIL செயில். செயிலில் வர ஸ்டார்ட் பண்ணுற வேர்டு என்னவாக இருக்கும்? செயிலர். SAILOR செயிலர். செயிலர்னால் அந்த மாலுமி, கடலில் ஷிப்பில் போகக்கூடிய அந்த மாலுமிகளை வந்து செயிலர்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. That's it students. We have seen 8 words. அது ஒன் பை ஒன்னாக கீழே அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், let's see about the poem. 6 + 6 டோட்டலாக 12 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம 3 ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். 3 குவாட்ரைனா 4 + 4 + 4 12ன்னு. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் இருக்கக்கூடிய 6 லைன்ஸை 4 + 2னும், அடுத்த ஸ்டான்ஸாவில் இருக்கக்கூடிய 6 லைன்ஸை 2 + 4னும் டோட்டலாக பிரிச்சுக்கலாம். பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணால் இட் வில் பி கிளியர் டு அண்டர்ஸ்டாண்ட். First author introduction பார்த்துடலாம். This poem is written by John Masefield.
ஜான் மேஸ்ஃபீல்டை பற்றி இப்போது லெட்ஸ் see. ஜான் மேஸ்ஃபீல்ட் 1878 to 1967, அதுதான் அவரோட லைஃப் ஸ்பேன், was an English poet and writer. He was appointed poet laureate of the United Kingdom in 1930. அதாவது ஜான் மேஸ்ஃபீல்ட் அவர் ஒரு இங்கிலீஷ் போயட், அதாவது பிரிட்டிஷ்காரரு. அவர் ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர். ஹி வாஸ் அப்பாயிண்டட் poet laureate. poet laureate அப்படின்னா அரசவை கவிஞர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசவை புலவர்னு, அதாவது அரசு அங்கீகரித்த ஒரு புலவர், அரசு பட்டம் பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வைரமுத்து சார், வாலி சார்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு பொயட் ஆஃப் த யுனைடெட் கிங்டம், யூகேவில் இருக்கக்கூடிய ஒரு பொயட் லாரட் இன் 1930. அரசு பதவி பெற்ற அரசு கவிஞர் ஜான் மேஸ்ஃபீல்ட். I must go down to the seas again, to the lonely sea and the sky. அதாவது இந்த பொயட் ஜான் மேஸ்ஃபீல்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன். அகைன்ற வேர்ட்லேயே நம்ம தெரிஞ்சுக்கணும், அவர் ஏற்கனவே ஒரு வாட்டி சீக்கு போயிருக்காரு. அகைன் ஹி வாண்ட்ஸ் டு கோ டு சி. அதாவது மஸ்ட் கோ, மஸ்ட்னா கட்டாயம் போகணும்னு ஆசைப்பட்றாரு. எங்கே போகணும்னு ஆசைப்பட்றாருனாக்க சீஸ்க்கு. சீஸ் அப்படின்னா SEAS, சீஸ். சீஸ் அப்படின்னா கடல். எப்பேற்பட்ட கடலுக்கு போகணும்? டு த லோன்லி சீ. அதாவது நிறைய பேர் கச்சன்னு இந்த ஸ்விம்மிங்க்கு அந்த மாதிரிலாம் போகிற இதுக்கு இல்லாமல் லோன்லி சீ, தனியான ஒரு கடலுக்கு நான் போகணும். அதாவது கடல், வானம் எல்லாமே தனிமைக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இவர் அப்பேற்பட்ட லோன்லி சீக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாரு. லோன்லி சீ அண்ட் த லோன்லி ஸ்கை. அதாவது அந்த சீக்கு நடுவில் போய் நின்று லோன்லியாக இருக்கக்கூடிய ஸ்கையை என்ஜாய் பண்ணணும், பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்றாரு. And all I ask is a tall ship and a star to steer her by. அதாவது சீக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாரு இல்லையா, அவர் எப்பேற்பட்ட ஷிப்பில் போகணுன்னா ஒரு டால் ஷிப்பை எடுத்துக்கிட்டு அதில் அவர் போகணுமா. டால் ஷிப்னா என்ன அர்த்தம்? ஒரு உயர்ந்த பெரிய ஷிப்பு, கப்பலில் போகணும்னு ஆசைப்பட்றாரு. அப்புறம் என்ன வேணும்? ஷிப்பு மட்டும் இல்லாமல் அண்ட் ஏ ஸ்டார் டு ஸ்டீர் ஹர் பை. ஸ்டார் அப்படின்னா நட்சத்திரம். அதாவது ஷிப்பில் போகும்போது நமக்கு அந்த திசை காட்டி வேணும் இல்லையா, அப்போது அந்த திசையை காட்டுறதுக்கு ஒரு ஸ்டார் வேணுமா அவருக்கு. அந்த ஸ்டார் என்னென்னா ஒரு நார்த்து டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா இதுதான் நார்த்துன்னு சொல்லி கெஸ் பண்ணி அந்த வழியாக ஸ்டீரிங்னா வழிச்செலுத்துதல், ஏதாவது ஒரு வாகனத்தை வழிச்செலுத்துதல். அந்த ஸ்டாரை பார்த்துக்கிட்டே ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் திசையை நோக்கி ஸ்டீரிங் ஹர் அப்படிங்கிறது அந்த ஷிப்பை தான் சொல்கிறாங்க. ஒரு விமனோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அந்த ஷிப்பை ஸ்டீரிங் பண்ணிக்கிட்டே அந்த ஸ்டாரை காட்டக்கூடிய டைரக்ஷன்லேயே நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வேற என்னெல்லாம் கேட்குறாருன்னு பார்க்கலாமா. அண்ட் த வீல்ஸ் கிக் and the winds song and the white sails shaking. அதாவது பாருங்கள் எவ்வளோ அழகாக அலிட்ரேஷனை ஃப்ரேம் பண்ணியிருக்கார் பாருங்கள். WWWன்னு வீல்ஸ் கிக், விண்ட்ஸ் சாங், ஒயிட் செயில் எல்லாம் டபிள்யூவில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. அதாவது வீல்ஸ் கிக் அப்படிங்கிறது எதை சொல்கிறாருன்னா, அதாவது அந்த மேலே ஷிப்புக்கு மேலே அந்த போட்டை அந்த ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கைப்பிடிச்சி இப்படி இது பண்ணுற மாதிரி வீல் மாதிரி வச்சுருப்பாங்களே, பார்த்துருக்கீங்களா சாங்ஸ்லலாம். அந்த கிக்கிங் அப்படின்னா அந்த வீலை நம்ம கிக் பண்ண கண்ட்ரோல், அதாவது அதை நம்ம ஷேக் பண்ண அதை ஸ்டீரிங் பண்ண we can control the ship. மேலே இப்போ ஒன்றும் இல்லை, காரில் நம்ம ஸ்டீரிங் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி ஷிப்புக்கும் மேலே ஸ்டீரிங் பண்ணுறது தான் வீல்ஸ் கிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த விண்ட்ஸ் சாங், அதாவது விண்ட்ஸ் சாங்னால் அந்த காற்று சவுண்ட், அந்த காற்றடிக்கக்கூடிய அந்த சவுண்டை தான் அவர் சாங்னு சொல்கிறாரு. அந்த விண்டோட சாங் இருக்கணும், அந்த வீல்ஸோட கிக் இருக்கணும். அண்ட் த ஒயிட் செயில்ஸ் ஷேக்கிங். ஒயிட் செயில் இதை எதை சொல்கிறாருன்னா நம்மளோட ஒயிட் ஷிப்பை தான் சொல்கிறாரு. அந்த ஒயிட் ஷிப்பில் அவருக்கு போகணும்னு ஆசையாமா. அந்த ஒயிட் ஷிப்பில் அந்த செயில்னால் அந்த மாலுமிகள் பயணம் செய்யக்கூடிய ஷேக்கிங், நல்ல ஷேக்கிங்காக அப்படியே அந்த இப்போ அந்த வேவ்ஸில் மேலேயும் கீழே அப்படியே ஆடி ஆடி ஷிப்பு போகும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அதை தான் அந்த ஷேக்கிங்னு ரெஃபர் பண்ணுறாரு. And a grey mist on the sea's face and a grey dawn breaking. அதாவது grey means சாம்பல் நிறம். சாம்பல் நிற கலரில், கிரே கலரில் மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கணும். மிஸ்ட்னா என்ன?
மூடுபனி, நீர் திவலைகள் நிறைந்த பனி. அதாவது கடலோட முகத்தில் சீஸ் ஃபேஸில் அங்கங்கே, அதாவது க்ளவுட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்கே நீர் திவலைகள் நிறைந்த ஒரு க்ளவுட் மாதிரி மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கணுமா. அண்ட் எ கிரேட் டான், எந்த டைமில் எந்த அட்மாஸ்ஃபியரில் போகணுன்னு சொல்கிறாருன்னா டானா விடியற் காலையில், விடிவெளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விடியற் காலையில் அப்படியே பிரேக்கிங், நைட்டும் இல்லாமல் பகலும் இல்லாமல் அந்த பிரேக்கிங் நைட் ப்ளஸ் மார்னிங் அந்த இது பண்ணுற அந்த பிரேக்கிங் டைமில், டான் டைமில் அவர் அந்த ஷிப்பில் அந்த சீக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் கோ டு த செகண்ட் ஸ்டான்ஸா. I must go down to the seas again for the call of the running tide. இப்போ ஏன் 4+4 பிரிக்கணுன்ற ரீசன் புரியுதா? அதாவது ஐ மஸ்ட் கோ டவுன் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ் வந்து ரிப்பீட்டடாக ஒவ்வொரு ஸ்டான்ஸாவோட ஃபர்ஸ்ட் லைனில் வரணும். அதுக்காக தான் நாம் அந்த 6+6 12 லைன்ஸை 4+4+4 அப்படின்னு 12 லைன்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். I must go down to the seas again, for the call of the running tide is a wild call and a clear call that may not be denied. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அகைன் அதே தான் திருப்பி சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக நான் சீக்கு போயே ஆகணும். ஏன் போகணும், எதுக்காக போகணும்? பிகாஸ் தி கால் ஆஃப் த ரன்னிங் டைட் அப்படின்னாக்கா அலைகள் அப்படின்னு அர்த்தம். அந்த அலைகள் எப்பயும் ரன்னிங்லேயே இருக்கு இல்லையா, அலைஞ்சிக்கிட்டே இருக்காப்புல அந்த வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டைடு கூப்பிடுதான், அழைக்குதான். கால் அப்படின்னா CALL கால் அப்படின்னா அழைக்கிறது. அந்த ரன்னிங் டைட் வந்து அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அதனால ஐ ஹாவ் டு கோ அகெயின் அப்படின்னு ரொம்ப ஐ மஸ்ட் கோ அகெயின் அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்து சொல்கிறாரு. அது எப்பேற்பட்ட கால்னு பார்த்தீங்கன்னா CALL, அது எப்பேற்பட்ட கால், எப்பேற்பட்ட அழைப்புன்னா இட் இஸ் எ வைல்டு கால், WILD, வைல்டு அப்படின்னா ரொம்ப முரட்டுத்தனமாக, ரொம்ப ஸ்டபானாக, ஹார்டான கால். சாஃப்ட்டுக்கு டொமஸ்டிக் ஆப்போசிட் தான் வைல்டு. ஓகேவா? வைல்டு அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த வைல்டு கால். அந்த ரன்னிங் டைடு அவர் அப்படி கம்பல் பண்ணி கூப்பிடுதாம்மா, வைல்டு கால், நீ வந்தே ஆகணும்னு கூப்பிடுதான். அண்ட் எ கிளியர் கால், அது தெளிவாக அவரை கூப்பிடுது. தட் மே நாட் பி டினைடு அப்படின்னா ரெஃப்யூஸ் பண்ணுறது, மறுக்கிறது, டிஸ்அக்ரி பண்ணுறது. அதாவது அதை மறுக்கவே முடியலையா அவரை. தட் கெனாட் பி டைட், தட் கால் கெனாட் பி டைட் அப்படின்னு நம்ம மீனிங் எடுத்துக்கணும். அதாவது அப்படி கூப்பிடுற அந்த ரன்னிங் டைடு கூப்பிடுது இல்லையா, அவரை கடலுக்கு வான்னு கூப்பிடுது இல்லையா, அதை அவரால் மறுக்கவே முடியலையாமா. And all I ask is a windy day with the white clouds flying. உன்னை எந்த டைமில், டான் டைமில் போகணுன்னு சொன்னார், எந்த அட்மாஸ்ஃபியர்னு சொன்னார், இப்போது எந்த நாள் அன்னைக்கு போகணுன்னு சொல்கிறாரு. விண்டி டே அன்னைக்கு போகணுமா. விண்டி அப்படின்னாக்கா விண்டுனா காற்று, அதாவது காற்று நல்லா அடிக்கிற தினத்தை அன்னைக்கு போகணும், அந்த நாள் அப்போ போகணும். வித் த ஒயிட் கிளவுட்ஸ் ஃப்ளையிங், ஒயிட் கிளவுட்ஸ், ஒயிட்னா வெள்ளை, க்ளவுட்ஸ் அப்படின்னா மேகங்கள், அந்த மேலே வந்து ஒயிட் கலரில் மேகங்கள் பறந்துட்டுருக்கணுமா, காற்று அப்படி அடிக்கணுமா, அந்த மாதிரியான டே அன்னைக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அண்ட் த ஃப்ளங் ஸ்ப்ரே அண்ட் த ப்ளோன் ஸ்பியூம் அண்ட் த சீகல்ஸ் க்ரையிங். ஃப்ளங் ஸ்ப்ரே அப்படின்னாக்கா, ஃப்ளங் அப்படின்னா எரியறது, தூக்கி எரியறது, இல்லைனாக்கா வீசுறது. அதாவது அந்த தண்ணி ஸ்ப்ரே அப்படின்னா தெளிக்கிறது. அந்த கடல் தண்ணி வந்து அப்படியே வேகமாக வீசணுமா, அப்படியே தண்ணி வந்து தெறிக்கணுமா. ப்ளோன் ஸ்பியூம் அப்படின்னாக்கா அந்த கடலோட நுரை, ஃபோம், ஃபோமை தான் அப்படி வந்து ஸ்பூம்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இமேஜஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த நுரை வந்து அப்படியே தெரிச்சு வரணும், ஊதி வரணும் அப்படிங்கிறது தான் ப்ளோன் ஸ்பியூம். அண்ட் த சீகல்ஸ் க்ரையிங், சீகல் அப்படிங்கிறது இட் இஸ் எ பேர்ட் லிவிங் இன் சீ, ஒயிட் கலரில் இருக்கும். சீகல் இமேஜஸும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த சீகல் க்ரையிங்னா இந்த இடத்துல அழுகிறதுன்னு எடுத்துக்கூடாது. அந்த சீகல் வந்து பாடிட்டு கத்திட்டு இருக்கிற அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் போகணும் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், அவர் அந்த அட்மாஸ்ஃபியர் எவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார். ஸ்ப்ரே வந்து அடிக்கிற மாதிரி அந்த தண்ணி தெளிக்கணுமா, அந்த ஃபோம் இருக்கணுமா, அந்த சீகல் வந்து க்ரையிங், அது வந்து கத்திட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் அவர் சொல்கிறாரு. Okay students, let's go to the third stanza. I must go down to the seas again, to the vagrant gypsy life. அதாவது again he repeats, என்ன சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் லைனில், I must go down to the seas againன்னு சொல்கிறாரு. திருப்பி நான் கடலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அந்த வில்லிங்கை தான் சொல்கிறாரு. எந்த மாதிரி போகணும்னு சொல்கிறாருன்னா, டு த வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப். வேக்ரண்ட்னா என்ன அர்த்தம்?
வேக்ரண்ட் அப்படின்னாக்க எ மேன் வித் நோ ஹோம், அதாவது வீடு இல்லாமல், வித் நோ ரிலேட்டிவ்ஸ், சொந்த பந்தம் இல்லாமல், வீடு இல்லாமல் நாடோடிகளாக இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி இருக்கிறவங்கள தான் வேக்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேர்டு. ஜிப்சி, GYPSY, ஜிப்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேர்டுனா என்ன அர்த்தம்னா நாடோடிகள். அதாவது நாடோடி மாதிரி அவர் அந்த சீல போய்கிட்டே இருக்கணுமாமா. அந்த சீல எங்கேயுமே வீடு இருக்காது இல்லையா, எந்த ரிலேட்டிவ்ஸும் யாரும் கூட இல்லாமல் அவர் மட்டும் ஒரு நாடோடி மாதிரி அந்த சீல போய்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின் டு த வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஜிப்சின்னு ஒரு மூவி கூட பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம ஜீவாவது, அவருக்கு கூட ஜிப்சின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், நோ ஹோம் நோ ரிலேட்டிவ்ஸ், எங்கே பாரு மூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருப்பார் இல்லையா, அந்த லைஃப்பையும் நம்ம ஜிப்சி லைஃப்னு சொல்லலாம். அதே மாதிரி இவரும் சீஸில் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. டு த கல்ஸ் வே அண்ட் த வேல்ஸ் வே வேர் த விண்ட் இஸ் லைக் எ வெட்டட் நைஃப். அதாவது அந்த ஜிப்சி மாதிரி போகணும் இல்லையா, எந்த வழியில் போகணும்னு சொல்கிறாரு. WAY, வே அப்படின்னாக்க வழி, எதன் வழியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா டு த கல்ஸ் வே. கல்னா என்னன்னு பார்த்தோம், சீகல், கடற்பறவை பார்த்தோம் இல்லையா, முன்னாடி கூட இமேஜஸில் போட்டிருந்தோம் இல்லையா, அது எந்த திசையில் பறந்து போகுதோ அதோட வழியிலேயே இவரும் போகணும்னு ஆசைப்படுறாரு. அண்ட் த வேல்ஸ் வே வேர் த விண்ட் இஸ் லைக் எ வெட்டட் லைஃப். வேல்னால் எதை சொல்கிறாங்க, திமிங்கலம். வேல் அப்படின்னா ப்ளூ வேல், நீல திமிங்கலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பாருங்கள் இமேஜஸில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அந்த வேல்ஸ் வே, அந்த திமிங்கலம் எந்த திசையிலலாம் போகுதோ அதோட வழியிலையும் போகணுமா. அப்போ எந்த மாதிரி இருக்கணும் கிளைமேட் அப்படின்னா, வேர் த விண்ட் இஸ் லைக் எ வெட்டட் நைஃப். வெட் அப்படின்னா WHET, வெட் அப்படின்னா சாணம் பிடிக்கிறது. சாணம் பிடிக்கிறதுனா ஒரு நைஃப், ஒரு கத்தியை எடுத்து நல்லா ஷார்ப் பண்ணுறது. பாருங்கள் இமேஜில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த வெட்டட் நைஃப் எவ்வளோ ஷார்ப்பாக, சாணம் தீட்டப்பட்ட கத்தி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குமோ அந்த மாதிரி விண்டு அவ்வளோ ஷார்ப்பாக ஒரு ஃபேஸில் அடிக்கணுமா, அந்த ஷிப்பில் அடிக்கணுமா. அந்த வெட்டட் நைஃப் மாதிரி இருக்கக்கூடிய ஷார்ப்பான விண்டு அடிக்கிற அந்த சிச்சுவேஷனில் வேலோட வேலை, அதாவது நீலத்திமிங்கலத்தோட வழியிலையும், சீகல் பறந்து போகுது இல்லையா மேலே அந்த பேர்ட், அதோட வழியிலையும் ஜிப்சி மாதிரி அந்த சீல போகணும்னு ஆசைப்படுறாரு. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ மெர்ரி யான் ஃப்ரம் எ லாஃபிங் ஃபெல்லோ ரோவர். இந்த லைனில் என்ன சொல்கிறாருன்னா, அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ மெர்ரி யான். யான் அப்படின்னாக்க ஜென்ரலாக நூல் கண்டதாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல எதை சொல்கிறாருன்னா, யான் அப்படிங்கிறத டெல்லிங் ஸ்டோரிஸ், அதாவது மெர்ரி யான், மெர்ரி MERRY, மெர்ரி அப்படின்னா ஹாப்பி அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஹாப்பியான ஸ்டோரிஸ் சொல்லக்கூடிய ஏ லாஃபிங் ஃபெல்லோ ரோவர் அப்படின்னா எ பர்சன், வாண்டரிங் பர்சன், அதாவது அங்கே இங்கே சும்மா சுற்றிக்கிட்டு ஜாலியாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபெல்லோ ரோவர், கூட வரக்கூடிய அந்த பர்சன் எப்படி இருக்கணுமா, லாஃபிங், எப்பி சிரிச்சுக்கிட்டு கலகலப்பாக இருக்கக்கூடிய அந்த ஃபெல்லோ ரோவர், அந்த பர்சன் வந்து ஒரு மெரி யான் சொல்லணும். டெல்லிங் ஸ்டோரிஸ், நிறையா ஹாப்பி ஸ்டோரிஸ் சொல்லிக்கிட்டு இருக்கணும். அவரு கூட நான் அந்த சீல போகணும், சீல போய் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. The last line, and quite sleep and a sweet dream when the long trek is over. அதாவது லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாருன்னா, அண்ட் குவைட் ஸ்லீப், அதாவது ட்ரிப்பெல்லாம் ஓவர் ஆகிடுச்சு, ஃபைனலாக என்ன இருக்கணும், நைட் ஆகிடுச்சு, நைட்டால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குவைட் ஸ்லீப், அமைதியான உறக்கம் வேணுமா. அண்ட் எ ஸ்வீட் ட்ரீம், நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு ட்ரீம், நல்ல கனவு வரணும். வென் த லாங் ட்ரிக் இஸ் ஓவர். இந்த இடத்துல லாங் ட்ரிக் அப்படிங்கிறது அந்த லாங் ஜேர்னி, அந்த செயிலிங் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஷிப்பில் போகக்கூடிய அந்த செயிலிங்கை தான் லாங் ட்ரிக் இஸ் ஓவர். இந்த ட்ரிப்பெல்லாம் ஓவர் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு ஒரு குவைட் அமைதியான தூக்கமும் ஸ்வீட் ட்ரீம் நல்ல ஒரு கனவும் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து கொஞ்சம் நம்ம டபுள் மீனிங்கில் எடுத்துக்கலாம். என்ன டபுள் மீனிங், அதாவது லைஃபோட இதை நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த ஜேர்னி, ஷிப்பில் போகக்கூடிய அந்த ஜேர்னியை நம்ம லைஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதாவது நம்ம லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, நிறையா வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த டெத்தை தான் குவைட் ஸ்லீப் அப்படின்னு ஐரானிக்கலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டெத்து வந்து நல்ல குவைட்டாக இருக்கணும், நல்ல டெத்தாக இருக்கணும். ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறத நல்லா ஆழ்ந்த கரெக்டான டெத்தாக இருக்கணும் அப்படிங்கிறத டபுள் மீனிங்கில் சொல்லி இந்த போயமாக அவர்
கம்ப்ளீட் பண்ணுறாரு. உண்மையாலுமே நாம்ளே ஒரு ஜேர்னிக்கு போயிட்டு வந்த ஃபீலிங் கிடைக்கிது இல்லையா? That's it students, we have completed this poem. 4 லைன்ஸாக 3 ஸ்டான்ஸாஸையும் பார்த்தாச்சு. புக்கில் வந்து 6+6 12 லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு த புக் பேக் எக்ஸசைசஸ். செக்ஷன் ஏ, ரீட் த போயம் அலவுட் இன் பேர்ஸ். அதாவது இந்த போயமை அலவுட் சத்தமாக படிங்க அப்படின்றது தான் செக்ஷன் ஏ. செக்ஷன் பி, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஷின், த டைட்டில் ஆஃப் த போயம் sea fever மீன்ஸ். sea feverனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. ஆப்ஷன் ஏ ஃப்ளூ ஃபீவர், ஆப்ஷன் பி த poet's deep wish to be at sea. அதாவது பொயட்டோட விருப்பம் கடலுக்கு போகணுங்கிற அந்த விருப்பமா, இல்லை ஆப்ஷன் சி த poet's fever of the sea, சீயை பார்த்தாலே வரக்கூடிய ஃபியரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எது கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் பி த poet's deep wish to be at sea. The poet asks for. poet சீக்கு போகிறதுக்கு என்ன கேட்குறாரு? ஃபிஷ்ஷிங் நெட் மீன் விலையா, எ பிக் போட் ஒரு பெரிய படகா, எ டால் ஷிப் இல்லை உயரமான ஒரு கப்பலா, எதை கேட்குறாரு? ஆப்ஷன் சி எ டால் ஷிப். த poet wants to lead a life at sea like. அதாவது அந்த poet யாரை போல் லைஃப் இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார்? ஏ த gulls and the whales, த penguins and sharks, த pelicans and dolphins. யாரை போல் இருக்கணும்னு ஆசைப்பட்டார்? ஆப்ஷன் ஏ த seagulls and the whales. Let's go to the section C. Read the lines and answer the questions. அதாவது போயம்லேருந்து லைன்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த லைன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. We have to answer for the question. First question, I must go down to the sea again, to the lonely sea and the sky. இது வந்து லைன். கொஷின், where does the poet want to go? poet எங்கே போகணுன்னு ஆசைப்படுறாரு? The poet wants to go to the sea again. இதுதான் ஆன்சர். செகண்ட் லைன், and the wheels kick and the winds song and the white sails shaking. இந்த லைனுக்குரிய கொஷின், what according to the poet are the pleasures of sailing? அதாவது இந்த கொஷினுக்கு ஆன்சர் அப்படியே அபவ் லைன் அந்த லைன்லேயே இருக்குது. ஸோ அந்த வேர்ட்ஸை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணனா ஆன்சர் கிடச்சிரும். அதாவது ப்ளஷர்ஸ் ஆஃப் செயிலிங், அந்த செயிலிங் பண்ணக்குள்ளார எதெல்லாம் அவருக்கு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதெல்லாம் ஹாப்பியாக இருந்தது, ப்ளஷர்ஸ் கொடுத்துச்சு அவருக்கு? ப்ளஷர்ஸ்னால் ஹாப்பி மூமெண்ட்ஸ். வீல்ஸ் கிக், விண்ட் சாங் அண்ட் த ஒயிட் சேல்ஸ் ஷேக்கிங். ஒயிட் சேல்னால் அந்த ஒயிட் போட்டை தான் சொன்னாங்க, ஒயிட் ஷிப்பை. ஓகேவா? ஸோ இந்த 3 ஃப்ரேசஸும் எழுதுனா அதுக்குரிய ஆன்சர். தேர்ட் லைன், அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ விண்டி டே with the white clouds flying. Question, why does the poet ask for a windy day? ஏன் அவர் நல்ல காற்றடிக்கிற நேரமாக பார்த்து போகணும், அந்த நாள் அன்னைக்கு போகணும்னு கேட்டார்? பிகாஸ் அப்போ தான் அந்த ஒயிட் க்ளவுட்ஸ் எல்லாம் நல்லா பறக்கும், ஃப்ளையிங்காக இருக்கும். அப்படிங்கிறதுனால விண்டி டேவை செலக்ட் பண்ணார். ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம்? த poet asks for a windy day because the white clouds will be flying. Fourth question, and all I ask is a merry yarn from a laughing fellow rover. அதாவது ஒரு நல்ல குட் ஸ்டோரி, ஹாப்பியான ஸ்டோரி ஒரு வாண்டரிங் ரோவர்கிட்ட இருந்து வேணும். ரோவர்னால் அங்கே இங்கேயும் சுற்றிட்டுருக்கு, ஹாப்பியாக சுற்றிட்டுருக்க ஒரு பர்சன்ட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்டோரி கேட்டுக்கிட்டே போகணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொன்னார் இல்லையா? அதுதான் ஃபோர்த் கொஷின். வாட் கைண்ட் ஆஃப் ஹியூமன் அக்கம்பனி டஸ் த poet வாண்ட்? எந்த மாதிரியான ஹியூமன், எந்த மாதிரியான ஃப்ரெண்ட் அவருக்கு வேணும்னு கேட்டார். எந்த மாதிரி? எ லாஃபிங் ஃபெல்லோ ரோவர். அதுதான் ஆன்சர். ஃபிஃப்த் லைன், அண்ட் குவைட் ஸ்லீப் அண்ட் எ ஸ்வீட் ட்ரீம் வென் த லாங் ட்ரிக் இஸ் ஓவர். அதுக்குரிய கொஷின், வாட் டஸ் த poet வாண்ட் டு டூ ஆஃப்டர் ஹிஸ் voyage இஸ் ஓவர்? அதாவது வாயேஜ் அவரோட பயணம் ஓவர் ஆனதுக்கப்புறம் என்ன வேணும்னு கேட்டார் அப்படின்னு கொஷின். என்ன கேட்டார்? எ குவைட் ஸ்லீப் அண்ட் எ ஸ்வீட் ட்ரீம்.
இந்த ஃப்ரேசஸ் தான் அதுக்குரிய ஆன்சர். அதை எப்படி ரைட் பண்ணலாம்? த poet wants a quiet sleep and a sweet dream after his voyage is over. போயமை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூ கேன் ரைட் த ஆன்சர்ஸ் வெரி ஈஸிலி. லெட்ஸ் கோ டு த செக்ஷன் டி, போயம் அப்ரிசியேஷன். போயம் அப்ரிசியேஷன்னா அந்த போயமில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அந்த ஸ்பெஷலாக அந்த பொயட் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெஷலான கேட்டகரிஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், fill in the blanks with correct rhyming words from the poem. அதாவது ரைமிங் வேர்ட்ஸை எழுதணும். கீழே அந்த போயம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதோட லாஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸ்கை, பை ரைமிங்காக முடியுது இல்லையா? ஸோ அந்த ஸ்கைக்குரிய ரைமிங் வேர்ட் பை, பிஒய் பை. ஸோ அதை அந்த டேஷில் ரைட் பண்ணுங்கள். நைஃப், KNIFE நைஃப், அதோட ரைமிங் பேர் பாருங்கள், கீழே கொடுத்துருக்கேன் அந்த ஸ்டான்ஸாவும். நைஃப், லைஃப், அந்த ஃபர்ஸ்ட் லைனில் லாஸ்ட் வேர்ட் பாருங்கள், LIFE லைஃப். ஸோ அதுதான் ரைமிங் வேர்ட். நைஃப்க்குரிய ரைமிங் வேர்ட் லைஃப். நெக்ஸ்ட்டு ரோவர், ROVER ரோவர். ரோவருக்குரிய ரைமிங் வேர்டு எது? ஓவர், OVER ஓவர். ரோவர், ஓவர், ரெண்டும் ஒரே சவுண்டில் முடியுது இல்லையா? அதுதான் ரைமிங் பேர்னு சொல்லுவாங்க, ரைமிங் வேர்ட்ஸ். கொஷின் நம்பர் 2, கோட் த லைன் தட் ஹாஸ் பீன் ரிப்பீட்டட் இன் த போயம். அதாவது இந்த போயமில் ரிப்பீட்டடாக வந்த லைனை எடுத்து எழுத சொல்கிறாங்க. எந்த லைன் ரிப்பீட்டடாக வந்தது? ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன் ஸ்டான்ஸாவோட ஃபர்ஸ்ட் லைன் ரிப்பீட்டடாக வந்துச்சு. ஸோ அதுதான் ஆன்சர். தேர்ட் கொஷின், ரைட் த பொயட்டிக் டிவைஸ் விச் இஸ் யூஸ்ட் இன் த லைன் பிலோ. அதாவது பொயட்டிக் டிவைஸ் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் எ கிரே மிஸ்ட் ஆன் த சீஸ் ஃபேஸ், கடலுடைய முகம் அப்படின்னு சொல்லி, கடலுக்கு உயிர் கிடையாது, ஆனால் கடலுக்கு முகம் இருக்கிறதா, உயிர் இல்லாத பொருளுக்கு உயிர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ உயிரற்ற பொருளுக்கு உயிர் கொடுத்தா அது பர்சானிஃபிகேஷன்னு சொல்லணும். PERSONIFICATION பர்சானிஃபிகேஷன். அதாவது உயிர் இல்லாத பொருளுக்கு உயிர் இருக்கிறதா சொன்னால் பர்சானிஃபிகேஷன். சீஸ் ஃபேஸ், சீயுடைய முகம், கடலுடைய முகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் பர்சானிஃபிகேஷன். இன்னொரு ஆன்சரும் சொல்லலாம், என்னது? இமேஜரி, IMAGERY இமேஜரி. இமேஜரினா கற்பனை, கற்பனை வளத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதனால் இமேஜ் கொடுத்துருக்காங்க. சீக்கு வந்து ஒரு ஃபேஸ் இருக்கிறதா ஒரு இமேஜ் கொடுத்துருக்கறதுனால இமேஜரியும் ஆன்சர். கொஷின் நம்பர் 4, வாட் பொயட்டிக் டிவைஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த கம்பேரிசன் இன் த பிலோ லைன். அதாவது என்ன கம்பேரிசன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. வேர் த விண்ட் இஸ் லைக் எ வெட்டட் லைஃப். அதாவது விண்டை நைஃபோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, காற்றை கத்தியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன இமேஜரி, எதை கம்பேர் பண்ணியிருக்காங்க, எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா சிமிலி யூஸ் பண்ணியிருக்காங்க. SIMILE சிமிலி. சிமிலினா சிமிலாரிட்டி, ரெண்டு பேரும் சிமிலராக இருக்க மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சிமிலி இஸ் த ஆன்சர், SIMILE சிமிலி. நெக்ஸ்ட் நம்ம இ செக்ஷன் பார்க்கலாம். The poem has many visual and sound images. Complete the table with examples from the poem. The first one has been done for you. அதாவது இந்த போயமில் நிறைய விஷுவல் அண்ட் சவுண்ட் இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. விஷுவல் இமேஜஸ்னால் என்ன? இமேஜஸ் அப்படின்னாக்க அதாவது கற்பனையான காட்சிகளை கண் முன்னாடி என்னென்னலாம் கொண்டுட்டு வந்திருக்காரு. விஷுவல் அப்படின்னாக்க காட்சிகள் கண் முன்னாடி கொண்டுட்டு வந்திருக்காரு. அடுத்தது சவுண்ட் இமேஜஸ். சவுண்ட் அப்படின்னாக்க சத்தம், என்னென்ன சத்தங்கள்லாம் வந்து அந்த கடலில் கிடைக்கும்னு கற்பனையாக நமக்கு காட்சிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம விஷுவல் இமேஜஸ்லேயும் சவுண்ட் இமேஜஸ்லேயும் we have to list out. ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு பண்ணியிருக்காங்க, அதை பார்க்கலாம். விஷுவல் இமேஜில் வீல்ஸ் கிக் கொடுத்துருக்காங்க, சவுண்ட் இமேஜில் விண்ட்ஸ் சாங் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நம்ம பார்த்தோம் இல்லையா? வீல்ஸ் கிக் அப்படிங்கிறது
அந்த மேலே வந்து ஒரு வீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டீரிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது we can control the total ship. அந்த டோட்டல் ஷிப்புமே வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடைக்கும் மேலே அந்த வீலை வந்து ரோல் பண்ணுறது மூலிமா அப்படின்னு பார்த்தோம். அது கண்ணுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த விஷுவல் இமேஜ். அடுத்தது சவுண்ட் இமேஜ், விண்ட்ஸ் சாங், அதாவது அந்த காற்றின் பாடல், காற்றடிக்கக்கூடிய அந்த சத்தம், அந்த சவுண்ட் இமேஜில் பார்த்தோம். ஸோ இப்போ என்னென்னலாம் விஷுவல் இமேஜஸில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க அண்ட் சவுண்ட் இமேஜஸ்லேயும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். ஓகே, விஷுவல் இமேஜஸில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ளோன் ஸ்பியூம் பார்த்தோம் இல்லையா, அதாவது நுரையாக பொங்கி வர்றது. ஒயிட் சேல்ஸ் ஷேக்கிங், அதாவது ஒயிட் போட்டோட ஷேக்கிங், அந்த இமேஜை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒயிட் க்ளவுட்ஸ் ஃப்ளையிங், அதாவது வெள்ளையாக அந்த க்ளவுட்ஸ் ஃப்ளையிங் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சவுண்ட் இமேஜஸ், அதில் என்னென்ன சவுண்டெல்லாம் அவர் இமேஜரி கொண்டுட்டு வந்திருந்தார். வைல்டு கால், விண்டு கால், கிளியர் கால், சீகல் க்ரையிங், சீகல் அந்த பறவையோட கூப்பிடுற சத்தம், கிளியர் கால் அந்த என்னை திரும்பி திரும்பி கிளியராக கூப்பிடுது அப்படின்னு சொன்னார். வைல்டு கால், வைல்டு கால்னால் என்னது, அது கம்பல் பண்ணி என்னை கூப்பிடுது, ரொம்ப முரட்டுத்தனமாக கூப்பிடுது. டொமஸ்டிக்கு ஆப்போசிட் வைல்டு, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் சவுண்ட் இமேஜஸ். இப்போ விஷுவல் இமேஜஸ்க்கும் சவுண்ட் இமேஜஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரியுதா? That's it students, we have completed all the book back exercises and the poem. This video is prepared and presented by S.R. Chittarasi. I hope you all enjoy this video and understand the poem. I think என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் மூலிமா நீங்களே ஒரு முறை கடலுக்குள்ளார போயிட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த போயம் மூலிமா இந்த ஆத்தரோட எக்ஸ்பீரியன்ஸஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஃபீலிங் எனக்கு கிடச்சிது. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவும் இந்த